நான் உங்கள் மனசு பேசுகிறேன். இன்னைக்கு ஒரு சின்ன கதை. ஒரு குளிர்காலத்தில் ராத்திரி வேளையில் ஒரு பெரிய பணக்காரர் அவர் வண்டியை ஓட்டிட்டு வராரு அவரோட வீட்டுக்கு. அப்படி வர நேரத்தில் இந்த பங்களா கிட்ட சிவரோரமாக ஒரு தாத்தா உட்காந்துருக்காரு. ரொம்ப குளிராக இருக்குது, போர்வை கூட இல்லாமல் உட்காந்துருக்காரு. உடனே அந்த பணக்காரர் அதை பார்த்துட்டு வண்டியை நிறுத்தி, ரொம்ப குளிராக இருக்கே, இருங்க என் வீட்டிலேருந்து நான் உங்களுக்கு ஒரு கோட் கொண்டு வந்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனார். வீட்டுக்கு போன பணக்காரன் அவருக்கு இருக்க வேலையில் இந்த விஷயத்த மறந்துட்டார். அடுத்த நாள் காலைல கோர்ட் சமாசாரத்தை பற்றி அவருக்கு ஞாபகம் வருது. அடடா, மறந்துட்டுமே, சரி ஒரு கோர்ட் கொண்டு போயிட்டு அந்த முதியவருக்கு கொடுக்கலான்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. அந்த முதியவர் இருக்க இடத்துக்கிட்ட போகும்போது அவர் இறந்து போயிருந்தார். அவர்கிட்ட ஒரு குறிப்பும் இருந்துச்சு. அதில் என்ன எழுதியிருந்ததுன்னா, எனக்கு மேற்போர்வை இல்லாத போது என் உடம்பில் குளிரை எதிர்த்து போராடும் வலிமை இருந்தது. ஆனால் நீங்கள் கோர்ட் கொண்டு வந்து தருகிறேன் என்று சொல்லிவிட்டு சென்றதில் ஏற்பட்ட எதிர்பார்ப்பு, நம்பிக்கை என்னை குளிரை தாங்க சக்தியற்றவனாக ஆக்கிவிட்டது அப்படின்னு எழுதியிருந்துச்சுங்க. இந்த கதையிலேருந்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஒரு போகிற போக்கில் சொல்லிட்டு போகிற ஒரு வார்த்தை இன்னொருத்தருக்கு வாழ்க்கையாக கூட இருக்கலாம். நீங்கள் இல்லாமல் இருந்தால் கூட அவங்க நல்லா தான் இருப்பாங்க. நீங்கள் கூடவே இருப்பேன்னு நம்பிக்கை கொடுத்துட்டு மட்டும் போயிடாதீங்க, சரியா? அதை தாங்கிக்க அவங்களுக்கு வலிமை இருக்காது. அதனால் கூடுமான வரைக்கும் வாக்கு கொடுத்தீங்கன்னா யோசிச்சு கொடுங்க. அதை காப்பாற்றுறது ரொம்ப முக்கியம். இது எனக்கு தோணுன ஒரு சின்ன விஷயம் ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு, ஷேர் பண்ணேன்.